இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாயாசம் வந்து நீர் உருண்டை பாயாசம். பால் பாயாசம் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த பாயாசத்தை செஞ்சு முடிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி ஊற வைக்கணும். நான் 4 மணி நேரம் நல்லா இந்த மாவு ஜவ்வரிசி ஊற வச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஊறினாவே போதும். நான் வந்து 250 ml கப்பில் 1 கப்பு ஜவ்வரிசியை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்ச மாதிரி பிசைஞ்சு விடலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பால் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா 10 ரூபாய் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷன் தான், இல்லைன்னாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இது ஒருக்கா கலந்துக்கலாம். இப்போ பால் நல்லாவே பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பாதாம் மிக்ஸ் பவுடரை இதை சேர்த்துக்கலாம். பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒருக்கா கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன். நல்ல ஒரு கலருக்காகவும் நல்ல ஒரு வாசத்துக்காகவும் சேர்க்குறேன். இது கூட நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இதோட ராஸ்மல் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச இந்த ஜவ்வரிசி உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து இந்த சமயத்தில் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஜவ்வரிசி உருண்டைகளெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டுருலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி மிதந்து வருது. ஒன்று கூட நமக்கு உடஞ்சும் போகல. நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அந்த ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி நாம் எல்லாருக்கும் பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான நீர் உருண்டை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எல்லாருக்கும் பரிமாறிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.